இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, ஜீவா கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து சொன்னா கேளுமா, இங்கேயே வந்து இந்த பிரச்சனையை முடிச்சுக்கோங்க, அதுதான் உங்கள் 2 பேருக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜீவா வந்து யோசிக்கிறாங்க. சரிங்க, மொத்த பணத்தையும் என்னால் தர முடியாது புரியுதா, நான் வேணால் கொஞ்சம் பணத்தை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கிட்ட அதெல்லாம் முடியாதுங்க, என் பணம் எல்லாமே எனக்கு வேணும், எங்கள் அப்பா சம்பாரிச்சது, அதனால் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து சரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, வாங்க இங்கே கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எங்கே ரோஹிணி கூப்பிட்ற, மனோஜ் நான் சொல்கிறது கேளு, இப்போ தேவை நம்மளுக்கு பணம் வந்து நீ வெளிநாட்டு போகிறதுக்காக பணம் வேணும், அதுக்கு 14 லட்சம் வேணும்ல, அந்த அமௌண்ட்டை மட்டும் நம்ம வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஐயோ வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆகிடுமே, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல உனக்கு என்ன வேணும், இப்போ நீ வெளிநாட்டுக்கு பணம் வேணுமா வேணாமா அப்படின்னோடனே ஆமாம் வேணும் அப்படின்றாரு. அப்போது இந்த வர்ற பணத்தை வாங்கிப்போம், அவளை இதுக்கப்புறம் விட்டால் பிடிக்கவே முடியாது, அவள் கொடுக்குற போதே நம்ம வாங்கிப்போம் புரியுதா, அதுக்காக அவள் வந்து கொஞ்சம் பணத்தை கொடுப்பா வாங்கிக்க முடியுமா, இங்கே பாரு பாதி பணம் கண்டிப்பாக நம்ம வேணும்னு சொல்லிவிடுவோம், கண்டிப்பாக தந்துடுவா, அதுக்கப்புறம் நீ வெளிநாட்டுக்கு போயிடு, அதுக்கப்புறம் வீட்டில் வந்து தெரிஞ்சால் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. நீ சொல்கிறது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரிங்க சார் எவ்வளோ பணம் தருவாங்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே நான் வேணால் கொஞ்சோண்டு தரேன் அப்படின்றாங்க. கொஞ்சோலாம் தரக்கூடாது புரியுதுங்களா, சரி 10 லட்சம் தரேன், அதெல்லாம் முடியாது சார், எனக்கு பாதி பணமாவது வேணும் அப்படின்னோடனே சரி ஓகே நான் பாதி பணம் தரேன் போதுமா அப்படின்றாங்க. சரி அதுக்கப்புறம் நான் செக் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. செக்கெல்லாம் நான் நம்ப முடியாது சார், இவன் சரியான ஃப்ராடு, இதில் வர செக்கு போட்டு கொடுக்குறாளா, அதெல்லாம் முடியாது சார், நீங்கள் மொத்த பணத்தை எடுத்து வைக்க சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே உடனே வந்து சரிம்மா நீ வந்து கொடுத்துருமா அவங்க அதுதான் கரெக்டு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சார் நாங்கள் எங்கேயே உட்காந்துருக்கோம், முதல்ல வாங்கி கொடுத்துருங்க அப்படின்றாங்க ரோகிணி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வேறவா, சரிங்க சார் நான் போய் இப்போ பணத்தை எடுத்துகிட்டு வரணுமே, என்ன சார் பண்ணி அவளுக்கு தெரியாத ஆளுங்களா, எனக்கு இப்போவே பணம் வேணும் சார், அதெல்லாம் தெரியாது சார் அப்படி சொன்னோன்னே சரி ஓகே உங்கள் பணம் தானே இப்போவே தரேன் போதுமா, சரி 2 பேரும் வந்து மியூச்சுவலாக வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு சைன் போடுங்க புரியுதா அப்படி சொல்கிறாங்க. பணத்தை வந்து சரி நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. கூட ஆள் அனுப்புங்க சார், இல்லைனா அவள் எஸ்கேப் ஆகிடுவா அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூட ஆள் அனுப்புகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே டென்ஷனாக இருக்கே, இன்னமும் இன்ஸ்பெக்டர் வரலையா, எப்படி வந்து பேசாமல் இருக்க முடியும், யார்கிட்டயாவது பேசி தானே ஆகணும், யார்கிட்டயாவது கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. நீ அமைதியாக இரு, அதான் வந்துட்டோட பேசலான்னு இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, என்னங்க இங்கே நின்றுட்டுருக்கீங்க, இப்போ தான் வந்து வந்திருக்காரு இன்ஸ்பெக்டர், உள்ளே போங்க உள்ளே போய் பேசுங்க, எப்படியாவது வாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாங்க. வந்துட்டாரா, நம்ம பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறதுக்காக போகிறாங்க. அதுக்குள்ளேயும் வந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ரோகிணியும் வந்து மனோஜை வந்து பார்க்குறாரு, பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்க எப்படி இங்கே அப்படின்னோடனே ஐயோ இவன் வந்துட்டானே முடிஞ்சது கதை அவ்வளோதான் ரோகிணி அப்படின்னோடனே நீங்கள் அமைதியாக இருங்க, நம்ம ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோகிணி. முத்து வந்து அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி மீனா வந்து வண்டி விட்டது விஷயமா, அதுக்கப்புறம் வந்து ஃபைன் கட்டி எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. அதனால் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நீங்கள் 2 பேரும் எதுக்காக வந்தீங்க அவர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க வந்து ரோகிணி வந்து ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. சரிடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாரு. அப்புறம் வந்து ஒரு யோசனையாக இருக்குது, இல்லையே ஏதோ ஒரு முழிக்கிறானே திரு நீவன் ஏதோ இருக்குது, இரு ஒரு நிமிஷம் வா அப்படின்னா அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அடுத்து அந்த டைமில் கரெக்டாக ஜீவா அங்கே வந்துடுறாங்க. ஜீவா பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்து இந்த மேடம் எப்படிங்க அப்படின்னோடனே எல்லா விஷயமும் தெரிய வருது நம்ம முத்துக்கு. முத்து அதிர்ச்சி அடைகிறாரு. எவ்வளோ தைரியமாக தான் வீட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டு பாதி அமௌண்ட் வாங்க பார்ப்பேன், யாரோட காசை யார் வாங்குறது அப்படின்னு எல்லாம் பேசி முடிச்சாச்சுப்பா, இப்போ ஏன்ப்பா பிரச்சனை பண்ணுறேன், இங்கே பாருங்கள் சார் இவனோட காசு கிடையாது, இது எங்கள் அப்பாவோட காசு, எங்கள் முழுசாக வரணும், எங்கள் அப்பாவோட உழைப்பு சார் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க ரோகிணி. என்னால் முழு காசும் தர முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கத்தனோன்னா யார்கிட்ட, என் அப்பாவோட காசை முழுசாக எடுத்து வச்சுன்னு ஓடி போயிடுவேன், நான் சும்மா இருக்கணுமா, காசெல்லாம் எடுத்து வந்து வைக்கல அப்புறம் நடக்கிறதே வேறன்ற. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அம்மா வேறு வழி இல்லைம்மா, நீ முழு காசும் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லணும். ஜீவா என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க. இது முடியும்.